14. தீ மிதிக்கிறவங்களோட உடம்புல அந்த தீப்பொறி சூடு எதுவும் ஏறக்கூடாது. அதுக்காக தான் தண்ணி ஊத்தணும். அப்ப நாங்களும் சேர்த்து தண்ணி ஊத்துறோம். அப்ப நாங்களும் சேர்த்து தண்ணி ஊத்துறோம். இது அந்த என்ன ஸ்டேஜா நடக்குது? எதுக்கு அந்த இசை மேல எல்லாரும் தண்ணி ஊத்துறாங்க? ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. ஐயோ, எப்படி இந்த மாலையில நெருப்பு பிடிக்கும்? ஓம் சக்தி, பராசக்தி. எனக்கும் அதுதான் தெரியல. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. அவங்க சரியாதான் சொல்லிருப்பாங்க. அம்மா, உன்னோட அருளால என் அத்தையோட வேண்டுதல நான் கரெக்டா பண்ணிட்டேம்மா. என் அத்தைக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணும். இசை, உங்க அத்தை செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை ரொம்ப சரியா நிறைவேத்திட்டம்மா. உன் பாசமும் அந்த அம்மன் மேல நீ வச்சிருக்க பக்தியும் உன் அத்தைய மீட்டு கொண்டு வந்துரும் பாரு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பயப்படாம 9 பேருக்கு அன்னதானம் பண்ண. அவங்க மனசார வாழ்த்துற வாழ்த்தும் உன் மாமியார சீக்கிரமாவே குணமாக்கிடுமா. கவலையே படாத. நீ மாலையை கழட்டிடுமா. ரொம்ப நன்றிம்மா, என் கூடவே இருந்ததுக்கு. குழம்பு கூட்டு சாப்பாடு. வர்ஷினி, ஓரளவுக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற 9 சுமங்கலி பெண்களை நம்ம வீட்ல விருந்து இருக்குன்னு சாப்பிட கூட்டிட்டு வரேன். நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். அக்கா, இந்த இசை எங்க போறா? வேற எங்க போவா? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து 9 சுமங்கலிக்கும் சமைச்சு முடிச்சிட்டாளுங்க. இப்ப ஆளு கூப்பிடணும்ல, அதுக்குதான் கிளம்புறா. ஓஹோ, அக்கா நாமளும் போலாம். ஏதாவது பேசி அவங்க யாரையுமே சாப்பிட விடாம பண்ணிடலாம். அதுவும் சரிதான். சரி சரி, வா வா. அக்கா, 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 இசை. அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்ல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போகணும். கண்டிப்பா வரும் இசை. ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் மத்தவங்களுக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரி சரி. அக்கா 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 அக்கா, இங்க வாங்கல. இங்க வாங்க. என்ன சிந்தாமணி? அது உங்களை இசை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாளா? ஆமா, இசை வந்து இப்பதான் சொல்லிட்டு போனா. அது ஒண்ணும் இல்லக்கா, எங்க அண்ணிக்கு தலை அம்மா போட்டிருக்கு. அதோட வீட்ல விருந்து வைக்க கூடாது. வெச்சா வரவங்களுக்கும் அம்மா பரவும்னு சொன்னா அந்த இசை கேட்க மாட்டேங்கிறா. இந்த காலத்து ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம பழக்க வழக்கம் என்னன்னு தெரியாதுல்ல. அதான் சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு நாங்க சொல்ல வந்தோம். நல்ல வேளை சிந்தாமணி, விஷயத்த சொன்ன. வீணா உன் வீட்டுக்கு வந்து ஆத்தாவோட கோவத்துக்கு நாங்க ஆளாயிருப்போம். சுபத்ராமா குணமாகட்டும், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து நாங்க விருந்துல கலந்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நாங்க வரோம். சரி. வசந்தி அக்கா. வாமா. என்ன இசை? அக்கா, நாங்க வீட்ல விருந்து வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க. கண்டிப்பாமா. சரி. சுபத்ராக்கா வீட்டு விருந்துக்கு வராமையா? சரி, வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். அக்கா, லக்ஷ்மி அக்கா, நீ வா. அக்கா 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 அக்கா, கொஞ்சம் நில்லுங்க. இசை இப்ப வந்து உங்களை விருந்துக்கு கூப்பிட்டாளா? ஆமா.
நல்ல வேலைம்மா சொன்னீங்க, இல்லனா சாமி குத்தமா இருக்கும். ஆ, அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வரோம். அதான் கரெக்ட். வரோம். சரி வாங்க. கண்டிப்பா வந்துடணும்க்கா. கண்டிப்பா வரேம்மா. சரிக்கா, நான் வரேன். கரெக்டா வந்துருங்க. போ இசை போ. நீ கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவாங்கன்னு தானே நம்பிக்கிட்டு இருக்க. நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட இங்க இருக்கிற யாருமே வரமாட்டாங்க. அக்கா, நாம பண்ண வேலை நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுல. தெரியல ஸ்ரீஜா, ஆமான்னு சொல்லி நம்ம சந்தோஷம் கூட பட முடியல. ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, நாமளும் இந்த பிளான்ல ஜெயிச்சிடலாம், அந்த பிளான்ல ஜெயிச்சிடலாம்னு 1008 பிளான போடுறோம். கடைசியில இந்த இசை எல்லாத்தையும் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுறாளே. என்னப்பா அது, இசை கூப்பிட்டா யாரும் வர்ற மாதிரியே தெரியலையே. வருவாங்க ரகம், கண்டிப்பா வருவாங்க. இசையும் இலைய விரிச்சு போட்டு சாப்பாடு வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. வாசல்ல ஒரு ஏக்காக்கா கூட வரல. இதுக்கு மேல யாரு வர போறா? சிந்தாமணி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லன்னா மணி ஆச்சு, சாப்பாட்டு இலைய காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் சொன்னேன். அதுக்காக எது வேணாலும் சொல்லுவியா? சுபத்ராவுக்கு குணமாகணும்னு இசை அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு பண்றா. ஆனா நீ நேத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, அத்தை ஒரு ஹெல்ப் கூட பண்ணலப்பா. உன் அத்தை எப்படிமா பண்ணுவா? சுபத்ரா இவள ஒரு வேலையும் செய்ய விடாம சொகுசா கெடுத்து வச்சிருக்காளே. சிந்தாமணி, இப்போ தெரியுதா மாப்பிள்ளை ஏன் உன்னை துபாய் கூப்பிடாம இருக்காருன்னு? கடவுளே, நல்ல நேரம் முடிய இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள யாராவது வந்துடணும். இசை,